அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸிற்காக மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல யாருக்கு எவ்வளவு ரூபாய் உயரும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு சூப்பரான செய்தியை அறிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சுமார் 10,90,000 ஊழியர்களுக்கு உற்பத்தி திறன் சார்ந்த போனஸ் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஊழியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் தீபாவளிக்கு முன்னரே இது வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ போனஸ் அறிவிப்பு ரயில்வே ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சோ ரயில்வே ஊழியர் சங்கங்கள் போனஸ் கணக்கீட்டில் மாற்றம் வேண்டும் என குரல் கொடுத்துள்ளனர். இந்திய ரயில்வே ஊழியர் அமைச்சகம் பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தின் பிரகாரம் அகில இந்திய ரயில்வே ஊழியர் சம்மேளன் அதாவது AIRF போன்றவை போனஸ் கணக்கீடு இன்னும் 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் ஊதியமாக 7,000 வைத்தே கணக்கிடப்படுகிறது. 2016 7வது ஊதிய குழு குறைஞ்சபட்ச ஊதியத்தினை 18,000 உயர்த்திய பிறகு போனஸ் கணக்கீட்டையும் அதற்கேற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்பது இவர்களோட நீண்ட நாள் கோரிக்கை. சோ பழைய முறையின்படி போனஸ் கணக்கிடப்படுவது ஊழியர்களுக்கு அநியாயம் என அவர்கள் வாதிடுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த போனஸ் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இந்த போனஸ் வெறும் பணம் மட்டும் இல்ல, இது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களின் கையில் திடீரென பணம் சேரும் பொழுது அதன் தாக்கம் செலவழிக்கும் திறனில் பல மடங்கு எதிரொலிக்கும். சோ இதைத்தான் பொருளாதார நிபுணர்கள் இந்த மல்டிப்ளேயர் எக்ஸ்பர்ட் அதாவது எஃபெக்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படியோட சேர்ந்து போனஸ் தொகையும் இந்த மாதத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். சோ தேங்க்யூ.